ஆனா உனக்கு இன்னும் இந்த பிசினஸ பத்தி எதுவும் சரியா தெரியாதுல்ல. அதனால நீ இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் தென்றல்ட்ட ஒரு காலாவது பண்ணி கேட்டிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்கு அவசரப்பட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க? ஏன் நீங்க ஏன் புருஷன் கிட்ட பார்ட்னரா இருந்தப்போ தப்பான ஷேர் டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்து 30 லட்சத்தை லாஸ் பண்ணீங்கல்ல? அப்ப நீங்க என் புருஷன் கிட்ட கேட்டுட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? சொல்லுங்க. நீங்க என் புருஷன் கிட்ட கேட்டுதான் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? இல்லல்ல. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். எதை கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்க? அது ஆண்டாள் பாட்டி செஞ்ச சதி வேலை. அதுல சித்து மேல என்னடி தப்பு இருக்கு? அது யார் பண்ண சதி வேலையாவே இருக்கட்டும். ஆனா கையெழுத்து போட்டு கொடுத்தது உன் புருஷன் தானே? இவருக்கு அப்பா அந்த ஷேர் மார்க்கெட்ட பத்தி எதுவும் தெரியாது தானே? அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு ஆகாஷா தங்கிட்ட கேட்காம கூட கையெழுத்து போட்டாரு? அப்போ இவருக்கு அந்த பிசினஸ் பத்தி எல்லாம் தெரியுங்கிற நினைப்பு தானே? அதனாலதானே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அதே நினைப்புலதான் நானும் இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன். நிலா, நீ பண்றது ரொம்ப தப்பு. இதனால கண்டிப்பா நம்ம கம்பெனிக்கு பெரிய நஷ்டம் வரப்போகுது. ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? இந்த சிறுத்தை உங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்டு. அதனாலதான் இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி உங்களுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்திருக்கான். சித்து, என்ன தைரியம் இருந்தா என்னையவே அடிக்க கை ஓங்குவீங்களா? இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு லேபர் தான். அத மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு வெளியே போங்க. இங்க இருந்து உங்களதான் வெளியே போங்கன்னு சொல்றேன். ஏய், நீ ரொம்ப தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல சொல்லிட்டேன். ஏய், எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேணாம். ஓகே, முதல்ல வெளியே போ சொல்ல. உடனே இந்த விஷயத்த என் புருஷன் கிட்ட போட்டு கொடுத்து என்ன கோத்து விட பாக்காத. ஏய், நான் ஏன்டி இதெல்லாம் ஆகாஷ் கிட்ட சொல்ல போறேன்? சொல்லிட வேண்டாம் தான் சொல்றேன். செக், இந்த ஆபீஸ்ல இருக்கவே எனக்கு பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, நாமளே நாக்குக்கு ருசியா சாப்பிட முடியலன்னு ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சு சாப்பிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல யார் இப்படி கதவை தட்டி தொந்தரவு பண்றது? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ, யாருன்னு தெரியல. நிலா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா வந்திருக்க? நிலா, உன்கிட்டதான் கேக்குறேன். ஆபீஸ் டைம்ல ஆபீஸ்ல இல்லாம எதுக்கு பாதியிலேயே வீட்டுக்கு வந்திருக்க? எனக்கு ஆபீஸ் போகவே பிடிக்கல பாட்டி. என் அக்கா என்ன ரொம்பவே இன்சல்ட் பண்றான். பத்தாததுக்கு அந்த சித்த மாமா வேற. 2 பேரும் சேர்ந்து ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஆஹா, ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு போல இருக்கே. அப்போ நாம நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேப்போம். நீ என்ன சொல்றேன்னு புரியலம்மா. உன் அக்காவும் சித்துவும் உன்னை அப்படி என்ன தொந்தரவு பண்ணாங்க? பாட்டி, நம்ம ஆகாஷ் தன்னோட கம்பெனில ஏற்கனவே டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாருல அந்த தீபக், இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு.
ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அக்காவும் சித்து மாமாவும் ஆபீஸ்ல இல்ல. ஆமா தெரியுமே. அவர் அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசும்போது எனக்கு ஏதோ சரியாதான் பட்டுது. அதனால அவர் காட்டின கான்ட்ராக்ட்ல நான் கையெழுத்து போட்டுட்டேன். இந்த விஷயத்தை அந்த சிறுத்தை இருக்கான்ல, அத போன் பண்ணி அக்காவுக்கு தெரியப்படுத்திட்டான். உடனே அக்காவும் சித்து மாமாவும் ஆபீஸ்க்கு கிளம்பி வந்து என்ன பார்த்து, எதுக்காக நீ அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்ட? உன்னால இப்ப இந்த கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? அப்படி இப்படின்னு பயங்கரமா என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம நினைச்சதை விட பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போல இருக்கு. ஆனா என்ன, இந்த நிலா பண்ண தப்பால தென்றல் கம்பெனிக்கு பல லட்சம் நஷ்டம் ஆக போகுது. அந்த பணமும் நமக்கு சேர வேண்டிய பணம் தானே. சரி போனா போயிட்டு போகுது. நமக்கு இப்போதைக்கு பணத்தை விட நிலாவையும் தென்றலையும் பிரிச்சு விடுறதுதான் முக்கியம். அதனால எனக்கு ஆபீஸ்ல இருக்க பிடிக்கல. நான் சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் பாட்டி. இதுக்காக நீ எதுக்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி வந்துட்ட? ஆமா நிலா, என்ன இருந்தாலும் அது உன் புருஷன் ஆரம்பிச்சு வச்ச கம்பெனி இல்ல. அந்த வகையில பார்த்தா அது உன்னோட சொத்து. அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நீ ஆபீஸ விட்டு வெளியில வரக்கூடாது. வேணும்னா ஆபீஸ்ல இருந்து உன் அக்காவையும் சித்துவையும் துரத்துற வேலைய பாரு. அத விட்டுட்டு நீ பாட்டுக்கு ஆபீஸ்ல இருக்க பிடிக்கலன்னு கிளம்பி வந்துட்டேன்னு சொல்ற. அப்ப நான் அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா பாட்டி? இதுல என்ன தப்பு? பிசினஸ்னா அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். சில நேரத்துல நாம எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் வரும். சில நேரம் நாம எதிர்பார்த்ததை விட அதிகமா நஷ்டம் வரும். இதுதானே பிசினஸ். இதுக்காக அந்த தென்றலும் சித்துவும் உன்கிட்ட இப்படியா கோவப்படுவாங்க? அதென்ன, அந்த சித்து உன்னை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போயிருக்கான். அவனுக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது? நீ என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லாத பொண்ணா? இந்த விஷயம் எல்லாம் ஆகாஷுக்கு தெரிஞ்சா சும்மா விட்டுருவானா அவனை? அப்போ இந்த விஷயத்த நான் ஆகாஷ் தங்கிட்ட சொல்லிடலாமா? வேணாம் வேணாம் வேணாம். அவசரப்பட்டு அவங்கிட்ட இந்த விஷயத்த இப்போதைக்கு சொல்லாத. என்னதான் நீ ஆகாஷுக்கு பொண்டாட்டியா இருந்தாலும் தென்றலும் சித்துவும் அவங்கிட்ட பேசுற விதமா பேசி உன் மேலதான் தப்புன்னு சொல்லி அவனை குழப்பி விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷ் வழக்கம் போல உனக்கு சப்போர்ட் பண்ணாம உன் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவான். இப்ப நான் என்ன பண்றது பாட்டி? நீ எப்பவும் போல ஆபீஸுக்கு போ. அப்பதான் உன் அக்காவுக்கும் ஆகாஷுக்கும் எந்த விதமான தப்பான விஷயமும் நடந்துடாம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீதான் இந்த குடும்பத்துக்கும் ஆபீஸுக்கும் எஜமானிங்கிறதும் உன் அக்காவுக்கு புரிய வரும். அதனால நீ இனிமே எக்காரணத்தை கொண்டும் ஆபீஸ்ல என்ன நடந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆபீஸ விட்டு வெளியில வராத. நீ அங்கேயே ஸ்ட்ராங்கா உட்காந்துக்கும். அப்பதான் உனக்கு சாதகமா எல்லாமே நடக்கும். புரியுதா? நான் இதுக்காக அந்த ஆபீஸ விட்டு வெளியில வரணும்? நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் நான் இதுக்கு வெளியில வரணும்? நீங்க சொன்ன மாதிரி அது ஏன் கம்பெனி தானே. ஏன் கம்பெனில நஷ்டத்தை உண்டு பண்றதுக்கும் லாபத்தை உண்டு பண்றதுக்கும் எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் இனிமே ஆபீஸ விட்டு வரமாட்டேன் பாட்டி. இப்படித்தான் முடிவெடுக்கணும். நாளையில இருந்து நான் திரும்ப ஆபீஸ்க்கு போறேன் பாட்டி. என் அக்காவுக்கு நான் யாருங்கிறத புரிய வைக்கிறேன். சரிங்க பாட்டி, நான் என் ரூமுக்கு போறேன். சரிம்மா. ஓடி போ. நீயும் அக்காவும் இத்தனை நாளா ஒற்றுமையா இருந்து எனக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தீங்க. இந்த ஆண்டாள்னா சும்மாவா?
மச்சான், என்னடா அது? என் ராஜினாமா லெட்டர். மச்சான், நான் உனக்காக தான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா நிலா எனக்கு கை நீட்டி அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேயும் இங்க ஒர்க் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லடா. இந்த லெட்டரை நீயே தென்றல் கிட்ட கொடுத்துரு. டேய், இருக்கிற டென்ஷன்ல நீ வேற ஏன்டா? இல்ல மச்சான், இனிமே என்னால இங்க ஒர்க் பண்ண முடியாது. என்னடா இப்படி எல்லாம் பேசுற? டேய், நிலா செஞ்சது தப்புதான்டா. அவளுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்டா. டேய் சாரிடா, சீரியஸா சாரிடா. வேணா உன் கால்ல கூட டேய், விழுறேன்டா. என்னடா நீ அப்படிலாம் சொல்லாதடா. இந்தாங்க, என்னது இது? இது என்னோட ரிசைன் லெட்டர். புடிங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நிலா மேடம் நடந்துக்கிறத எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம தென்றல் மேடமும் உங்களை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் எனக்கு பிடிக்கல. அதனால நான் இந்த கம்பெனியை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் ரிசைன் லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாம இனிமே இந்த கம்பெனில இருக்க வேணாம் சித்து. இந்த கம்பெனில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாள்ல நான் வேற கம்பெனில நம்ம 2 பேருக்கும் ஜாப் ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு இந்த சிறுத்தை க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால அவரை விட்டுட்டு வர உங்களுக்கு மனசு இல்லைன்னா சொல்லுங்க. சிறுத்தைக்கும் சேர்த்து நான் ஜாப் ரெடி பண்றேன். நம்ம 3 பேரும் வேற கம்பெனிக்கு போயிடலாம். என்ன சித்து அமைதியா இருக்கீங்க? நம்ம இங்க இருந்து ரிசைன் பண்ணிடலாம். எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? உன்ன வேற கம்பெனி போயிருவேன்னு சொல்லிட்டே இருக்க. நீ என்ன லூசா? நீ ஒரு கம்பெனினா 1008 பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக அந்த கம்பெனில இருந்து உடனே ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனி போகணுமா? திரும்பி வேற கம்பெனி போனா மட்டும் அங்க எந்த பிரச்சனை இல்லாம சரியாயிடுமா? அங்கேயும் ஏதாவது பிரச்சனை இருக்கதாமா செய்யும். உடனே அங்கேயும் ரிசைன் பண்ணிட்டு அதை விட்டு இன்னொரு கம்பெனி போயிருவியா? இப்படி நீ ஒவ்வொரு கம்பெனியா போய்கிட்டு இருந்தா அப்புறம் எப்பதான் நம்ம உருப்படுறது? இல்ல சித்து, இருந்தாலும் இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இது ஏதோ தெரியாம நடந்த சம்பவம். அதை தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் மறந்துருங்க. இந்த கம்பெனியை விட்டு நம்ம எங்கேயும் போக வேண்டாம். சரியா? அது கொடு. போய் வேலையை பாருங்க. இப்படி ஒரு மட்டமான ப்ராஜெக்டை தென்றல் கம்பெனி முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். முடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு பெரிய நஷ்டமாகும். முடியாதுன்னு சொன்னாலும் நஷ்டம்தான் ஆகும். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ்ல சைன் ஆயிடுச்சு சார். அதனால முறைப்படி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். அப்படி முடிச்சு கொடுக்கலனா அந்த கம்பெனி மேல கேஸ் போட்டு கூடிய சீக்கிரமே அந்த கம்பெனியை மூட வச்சிருவேன். என்ன சார் நீங்க? உங்க கம்பெனிக்கு நாங்க ஒழுங்கா டிஜிட்டல் ப்ரோமோட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ தெரியாதனமா அன்னைக்கு எங்க கம்பெனி ஸ்டாப் ஒருத்தர் கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டாரு. அது என்னமோ பெரிய தப்புன்னு சொல்லி உடனே எங்க கம்பெனியை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. புதுசா தென்றலுக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்துக்கிற நீங்க ஏன் சார் பொண்டாட்டிய செலக்ட் பண்றதுல மட்டும் இவ்வளவு முட்டாள்தனமா இருந்திருக்கீங்க? இல்ல இல்ல இல்ல, சாரி சாரி, முட்டாள் நீங்க இல்ல, உங்க பொண்டாட்டி நிலாதான் முட்டாள். அதனாலதான் இப்படி ஒரு மோசமான ப்ராஜெக்ட எங்க கம்பெனிக்கு பண்ணி கொடுக்கறதா சொல்லி டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. பொண்டாட்டிய புத்திசாலி பொண்டாட்டியா செலக்ட் பண்ண மாட்டீங்களா சார்? இப்படியே ஒரு முட்டையால போய் கல்யாணம் பண்ணுவீங்க? மரியாதை இங்க எது போயிடு, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போ இங்க இருந்து. டென்ஷனை என்கிட்ட காட்டாதீங்க சார், உங்க பொண்டாட்டி கிட்ட போய் காட்டுங்க. நிலா, நிலா, நிலா எங்க இருக்க? வெளியே வா. நிலா. ஆகாஷ், என்னாச்சுப்பா? என்னப்பா என்னாச்சு? எதுக்கு நிலா மேல எவ்வளவு கோவமா சத்தம் போடுற? நிலா,
உனக்கு புரியாத விஷயத்துல எதுக்கு தலையிடுற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? ஆகாஷ், என்னாச்சு? நிலா அப்படி என்ன தப்பு பண்ணா? என்ன தென்றல், இவ என்ன தப்பு செஞ்சான்னு இவங்களுக்கு தான் தெரியல, உனக்குமா தெரியாது? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல ஆகாஷ். ஆகாஷ், முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. தாத்தா, ஆல்ரெடி நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட்டுக்கு அந்த தீபக் டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அவனோட பிஹேவியர் சரியில்லைன்னு தான் நான் அவனை நம்ம கம்பெனியோட டீலிங்ல இருந்து டோட்டலா ரிஜெக்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் நான் தென்றலுக்கும் சித்துவுக்கும் புதுசா டிஜிட்டல் ப்ரமோஷன் கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு தீபக் தென்றலை பார்த்து ஒரு தப்பான ப்ராடக்ட்டுக்கு டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க சொல்லி பேசுறதுக்காக தென்றலோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அந்த நேரத்துல ஆபீஸ்ல தென்றலும் சித்துவும் இல்ல, இவ மட்டும் தான் ஆபீஸ்ல இருந்திருக்கா. இவளுக்கு டிஜிட்டல் ஒர்க்க பத்தி என்ன தெரியும்? தீபக் வந்து கேட்டதுக்கு இவ அவங்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? என் அக்கா இப்ப ஆபீஸ்ல இல்ல, அவ இருக்கிறப்ப வாங்க அப்படின்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பி இருக்கணும்ல. ஆனா இவ என்ன தெரியுமா பண்ணிருக்கா? அவ கொடுத்த தப்பான ப்ராடக்ட்டுக்கு டிஜிட்டல் ஒர்க்க நாங்க பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லி அவ கொடுத்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. எதுக்காக நீ இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணேன்னு சொல்லு. என்ன, நீ தென்றல் கம்பெனிக்கு லாஸ் உண்டு பண்ண நினைக்கிறியா? எதுக்கு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தோட இருக்க? இப்போ உனக்கு சந்தோஷமா? இந்த விஷயத்த என் புருஷன் கிட்ட சொல்ல வேணாம் தானே நான் சொன்னேன். நீயும் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம என் புருஷன் கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்திருக்கியா? உனக்கு ஏன்கா இப்படி சீப்பான ஒரு புத்தி? நானும் என் புருஷனும் ஒத்துமையா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்க 2 பேரும் பிரியணும்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டு தென்றலை குறை சொல்லிட்டு இருக்க. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது தென்றல் கிடையாது. நீ ஒரு தப்பான டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தியே, அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தானே தீபக், அவன் தான் இந்த விஷயத்தை சொன்னான். அந்த ராஸ்கல் தான் என்னை தேடி வந்து இந்த விஷயத்தை தெரியப்படுத்த. அதுவும் அந்த ராஸ்கல் இந்த விஷயத்தை என்கிட்ட தெரியப்படுத்தும் போது அவன் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? நான் தென்றல் ஆபீஸ்க்கு போயிருந்தப்போ அங்க தென்றலும் சித்துவும் இல்ல, உன் பொண்டாட்டி நிலா மட்டும் தான் இருந்தா. அவ சரியான முட்டாளா இருப்பா போல இருக்கு. அதான் நான் கொடுத்த தப்பான டாக்குமெண்ட்ல உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான்னு சொன்னான். அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னான், மத்த விஷயங்கள் எல்லாத்துலயும் புத்திசாலியா இருக்கிற நீ பொண்டாட்டி விஷயத்துல இப்படி முட்டாளா இருக்கியே, இப்படி ஒரு முட்டாள கல்யாணம் பண்ணிருக்கியே அப்படின்னு கேவலமா என்ன கிண்டல் பண்ணிட்டு போறான். இது புரியாம நீ தென்றல குறை சொல்லிட்டு இருக்க. ஆகாஷ், ப்ளீஸ் விடுங்க. நிலா ஏதோ தெரியாம பண்ணிட்டான். தீபக் எதுக்கு உங்ககிட்ட வந்து அப்படி சொன்னான்னு தெரியல. அவன் உங்களுக்கும் நிலாவுக்கும் பிரச்சனையை உண்டு பண்றதுக்காக கூட இப்படி சொல்லிருக்கலாம்ல. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க ஆகாஷ். எப்படி தென்றல் விட முடியும்? இவ யார கேட்டு அந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்கா? இவளுக்கு அந்த ரைட்ஸை யாரு கொடுத்தது? இவ போட்ட அந்த கையெழுத்தால உன் கம்பெனிக்கு எத்தனை லட்சம் லாஸ் தெரியுமா? டேய், என்னமோ பெரிய நஷ்டம்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி கூட தான் நீ உன் கம்பெனியில சித்துவ பார்ட்னரா சேர்த்துக்கிட்டப்போ இவனும் ஒரு தப்பான ஷேர் டாக்குமெண்ட்ல கையெழுத்த போட்டு உன் கம்பெனிக்கு 30 லட்சத்தை நஷ்டம் உண்டு பண்ணான். அப்போ அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி இவனை மன்னிச்சு விட்டல்ல. இப்ப நிலாவை மட்டும் எதுக்கு திட்டுற? அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் சித்துவுக்கு ஒரு நியாயம், நிலாவுக்கு ஒரு நியாயமா? பாட்டி, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க.
சித்துவால கம்பெனிக்கு 30 லட்சம் லாஸ் உண்டு பண்ணதுக்கு காரணம் நீங்க தான். அது மட்டும் இல்ல, அந்த 30 லட்சம் தன்னாலதான் லாஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு சித்து கூனி குறுகி இந்த வீட்டை விட்டே போயிட்டாருல. அதுக்கப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு அவரையும் தென்றலையும் சமாதானப்படுத்தி திரும்ப இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். இன்னும் சொல்ல போனா சித்துவுக்கு நம்ம சொத்துல எல்லா உரிமையும் இருக்கு. அவரால எத்தனை லட்சம் வேணாலும் லாஸ் வரலாம். ஏன்னா நீங்க சித்துவுக்கும் சாரதாமாவுக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் தென்றலுக்கும் சித்துவுக்கும் அவங்க நல்லபடியா முன்னேறணும்னு ஆசைப்பட்டு இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்திருக்கேன். அந்த கம்பெனில இவ போய் உக்காந்துக்கிட்டு தேவையில்லாம ஒரு கையெழுத்த போட்டு இப்படி எல்லாம் நஷ்டத்தை உண்டு பண்ணலாமா? நல்லா கேட்டுக்கோ, இன்னொரு தடவை ஒன்னால தென்றல் கம்பெனிக்கு ஏதாவது நஷ்டம் வந்துச்சு, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சாரி நிலா, ஆகாஷ் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு. இத மனசுல வச்சுக்காத.